இவ்வேளையில் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வந்துள்ள இறை மக்களே, உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மகிழ்ச்சி பொங்கும் இந்நாளில் இறை பலிபீடம் சூழ்ந்துள்ள அன்புக்கினியவர்களே, மார்கழி மொட்டு மரியின் மடியில் மழலையாய் தவிழுகின்ற அருகில் நம் உள்ளம் பூரிப்படைகின்றது. இறை திட்டம் நம்மை வியக்கச் செய்கிறது. உண்டாகுக என்ற வார்த்தை வடிவில் இருந்தவர், வானவர் வழியாக பேசியவர், முட்புதர் வடிவில் தொலைவில் காட்சியளித்தவர், உடன்படிக்கை பேழை மூலம் உடன் நடந்தவர், இன்று நம்மிடையே நம்மிலே ஒருவராய் தோன்றியுள்ளார். கடவுள் நம்மோடு இமானுவேலனாக நம்மிலே உள்ளார் என்பதை குறித்து குடிலில் குழந்தையாய் தவழுகின்றார். இந்த மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியே அன்று வானதூதர் இடையருக்கு உரைத்த மகிழ்வின் நற்செய்தி. மாறாக இயேசுவின் பிறப்பு வரலாற்றை மாற்ற வந்துள்ள நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக தனிமனித வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நம் மனதிலும் நம் குடும்பத்திலும் நம் பங்கிலும் நம் உறவிலும் இயேசு பிறப்பு செய்தியானது அமைதியை கொடுக்க வேண்டும் என்பதே. பாலகன் இயேசு கொணர்ந்த அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, இரக்கம் ஆகிய புண்ணியங்களால் நாமும் நமது குடும்பமும் நிறைந்து வாழ வரம் கேட்போம், இறையருள் பெறுவோம். எனவே அதற்காக இப்பலியில் ஜெபிப்போம். நல்ல இரவு, இறைவன் வந்த இரவு, இனிமையான இரவு, இன்னல் தீர்த்த இரவு. இரவு நல்ல இரவு, இறைவன் வந்த இரவு, இனிமையான இரவு, இன்னல் தீர்த்த இரவு. பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள், தேடுங்கள் தேவனை தேடுங்கள். இரவு நல்ல இரவு, இறைவன் வந்த இரவு, இனிமையான இரவு, இன்னல் தீர்த்த இரவு. இரவு நல்ல இரவு, இறைவன் வந்த இரவு. அன்னையின் மடியிலே அழகு செல்வமாய் அகிலமே ஆள வந்த அன்பு தெய்வமா. அன்னையின் மடியிலே அழகு செல்வமாய் அகிலமே ஆள வந்த அன்பு தெய்வமா. வாருங்கள் அனைவரும் வாழ்த்து கூறுவோம், என்றுமே தேவனை போற்றி புகழுவோம். இரவு நல்ல இரவு, இறைவன் வந்த இரவு, இனிமையான இரவு, இன்னல் தீர்த்த இரவு. இரவு நல்ல இரவு, இறைவன் வந்த இரவு. தந்தை
தந்தை மகன் துயாவியாரின் பேராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். உலகில் அழைக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உண்மை ஒளியில் சுடராளி புனிதமிக்க இறைவனீர் ஒளிரச் செய்தீரே. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சி அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இயல் 9, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி ஒதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை உடைத்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம்
இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சா சா பா சரி கம பதனி சரி கரி சதபமா பதனிரி சா கரி க சரி சரி நி சனி சத கரி சனி தபம பதனி சரி கா கா ரீ ரீ சா நீ தபா. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. பெத்லகேம் ஊரில் மாடடையும் குடியில் மாமரியின் மடியில் மாவளரின் கரத்தில் பெத்லகேம் ஊரில் மாடடையும் குடிலில் மாமரியின் மடியில் மாவளரின் கரத்தில் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. பாத பாம பத பம கரிசா. சரி கரி சனி நி சரி சானிதா பத பம பத நி சதா சரி நி சா. பாருலகோரே ஆண்டவர்க்கு இங்கு புதியதோர் பாடல் பாடிடுங்கள். அவர் பெயர் சொல்லி போற்றிடுங்கள், என்றும் அவர் மீட்பை நாள்தோறும் கூறிடுங்கள். அவர் மாற்றி எங்கும் அறிவியுங்கள். அவர் மீட்பை எங்கும் தெரிவியுங்கள். அவர்தானே தெய்வம், வணங்கிடுங்கள். பெத்லகேம் ஊரில் மாடடையும் குடியில் மாமரியின் மடியில் மாவளரின் கரத்தில் பெத்லகேம் ஊரில் மாடடையும் குடிலில் மாமரியின் மடியில் மாவளரின் கரத்தில் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. சா சா பா சரி கம பதனி சரி கரி சதபமா பதனிரி சா. கரி க சரி சரி நி சனி சத கரி சனி தபம பதனி சரி கா கா ரீ ரீ சா நீ தபா. விண்ணுலகம் மகிழ்வதாக, இம்மண்ணுலகம் எங்கும் களி கூர்வதாக.
மலர்கள் களி கூறட்டும். வளங்கால மலர்கள் மகிழாடட்டும். உண்மையும் நீதியும் நிறைந்திடட்டும். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். ஆண்டவராம் மெசியா. வெற்றிகரமோரில் மாடனையும் குடிலில் மாமரியின் மடியில் மாவலரின் கரத்தில். பெத்லேகேம் ஊரில் மாடனையும் குடியில் மாமரியின் மடியில் மாவளரின் கரத்தில் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 2 இறை திருவசனங்கள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இறைமேல் வாழ இவ்வருள் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும். எதுக்கு காத்திருக்கின்றோமோ நாம் பெருமை மிக்க கடவுள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படுகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாய் தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைக்கிறார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மாபெரும் மகிழ்ச்சியின் நற்செய்தி அறிவிக்கின்றேன். தாவீதின் ஊரில் இன்று மீட்பர் பிறந்துள்ளார். மாபெரும் மகிழ்ச்சியின் நற்செய்தி அறிவிக்கின்றேன். தாவீதின் ஊரில் இன்று மீட்பர் பிறந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 2 இறைவாக்கியங்கள் 1-14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி
சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கள் இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இப்புனிதமான இரவில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் ஜெபங்களோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்புக்குரியவர்களே, கடவுள் மனு உரி எடுத்தார், மனிதரானார். இது ஒரு மறைப்பொருள். ஏன் கடவுள் மனிதராக பிறக்க வேண்டும்? நிலாவுக்கு சென்ற மனிதர்கள் பல பேர் உண்டு. 24 பேர் என்று நினைக்கிறேன் இதுவரை. அதில் ஏழாவது நபராக சென்றவர் ஜேம்ஸ் இர்வின் என்பவர். அவர் நிலாவில் நடந்துவிட்டு கீழே வந்த பொழுது ஆரவாரத்தோடு அவரை வரவேற்றார்கள். அவரிடம் கேட்டார்கள் பெருமையோடு, நிலாவிலே நடந்தீர்களே, எவ்வளவு அற்புதமாக இருந்தது, எப்படி உணர்ந்தீர்கள், மகிழ்ச்சியாக இருந்தீர்களா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு மனிதன். நான் நிலாவில் நடந்ததை விட கடவுள் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பூமியில் நடந்தாரே, அதுதான் மிகப்பெரிய அதிசயம் என்று சொன்னார். ஆம் அன்புள்ளவர்களே, கடவுள் மனிதராக நம்ம மத்தியிலே வாழ்ந்ததை விட அற்புதமோ அதிசயமோ வேறு எதுவும் இருக்க முடியாது. இயேசு வந்த பொழுது முதலாக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, உலகில் நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகட்டும். அமைதி. அப்படி என்றால் அன்றைய உலகில் அமைதி தேவைப்பட்டது. இன்றும் இவ்வுலகில் அமைதி தேவைப்படுகிறது. எவ்வளவு போர்கள், குழப்பங்கள். ஒரு முறை புனித நாட்டிற்கு சென்ற பொழுது எருசலேமுக்கு சென்று கல்வாரி மலைக்கு சென்று அங்கே அருகில் இருந்த
ஒரு துறவிகள் மடத்துக்கு சென்ற பொழுது அந்த துறவியர்கள் ஒருவரை பார்த்து பேசி கொண்டிருந்த பொழுது அவரிடம் சொன்னோம், இந்த புனித பூமிக்கு வருவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆவலோடு காத்திருந்தோம் என்று எங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட பொழுது அவர் சொன்னார், ஆம், புனித நாட்டிற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், புனித பூமிக்கு. ஆனால் இங்கே புனிதம் எதுவும் இல்லை, புனிதமானது எதுவும் இல்லை. இங்கே சண்டை சச்சரவுகளும் போர்களும் குழப்பங்களும் தான் இருக்கிறது என்று வருத்தத்தோடு பகிர்ந்து கொண்டார். இன்று உலகில் எவ்வளவோ பிரச்சனைகள், அமைதியின்மை, சொந்த நாட்டிலேயே அகதிகளாக மக்கள் வாழுகின்ற நாடுகள் உண்டு, நாட்டுக்குள்ளே புலம்பெயர்ந்தவர்கள் உண்டு. அவர்கள் படுகின்ற துன்பங்கள் அவஸ்தைகள் ஏராளம். நம் நாட்டிலே கூட ஒரு நாள் 400 ரூபாய் கூலிக்காக பல நூற்றுக்கணக்கான மைல்கள் தாண்டி பல மாநிலங்களை கடந்து இங்கே வந்து குடும்பங்களை விட்டுவிட்டு சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு அவர்களுக்காக பணிபுரிகிற ஊழியர்களை பார்க்கிறோம். எஸ்ஐஆர் என்ற ஒரு படிவம் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. அதில் எவ்வளவு பிரச்சனைகள், அதை நாம் செய்யவில்லை என்றால் நமது குடியுரிமையே கேள்விக்குள்ளாக்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை. நாம் எத்தனை தலைமுறைகள் இங்கு வாழ்ந்திருந்தாலும் இந்த ஒரு படிவம்தான் அதை முடிவு செய்கிறது. கணக்கெடுப்பு, அகதிகள், குழந்தைகள் எவ்வளவு அகதிகளாக இருக்கிறார்கள். உக்ரைன் நாட்டு குழந்தைகள் 2000 குழந்தைகள் ரஷ்ய நாட்டிற்கு கடத்தி செல்லப்பட்டு அங்கே அந்த குழந்தைகளுக்கு மூளை சலவை செய்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய சொந்த நாட்டின் மீது வெறுப்பை, அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை வெறுக்க வேண்டும், அந்த நாட்டை வெறுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு மூளை சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? இப்படியெல்லாம் இன்று பிரச்சனைகளை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே நிலை இருந்தது. ஏன் அவர்கள் பெத்லெஹேமுக்கு செல்ல வேண்டும்? பெத்லெஹேம் எங்கே இருக்கிறது? ரோமை நகரம் எங்கே இருக்கிறது? ரோமை பேரரசன் அகஸ்டஸ் சீசர் கட்டளை இடுகிறான் எங்கே? இஸ்ரேல் நாட்டில் உள்ள மக்களுக்கு. அவர்களெல்லாம் கணக்கெடுங்கள் என்று சொல்லுகிறான். எல்லோரும் ஓடுங்கள் அவருடைய சொந்த ஊருக்கு. கணக்கெடுப்பில் கலந்து கொண்டால்தான் உங்களுடைய குடியுரிமையை நீங்கள் சட்டபூர்வமாக்கி கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். அவன் இந்த நாடுகளை ஆக்கிரமித்திருக்கிறவன். ஆனால் அவன் அவர்களை அந்த நிலைக்கு தள்ளினான். சொந்த நாட்டிலேயே தங்களையே அவர்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு இயேசு தள்ளப்பட்டார். குழந்தை இயேசு பரிதாபமாக சொல்லுகிறார்கள். அங்கே அவர்கள் எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளானார்கள் என்று தெரியும். இதையெல்லாம் ஏன் கடவுள் செய்ய வேண்டும்? இயேசு ஏன் தன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும்? இன்றைக்கு யாராவது ஒரு நல்ல நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு வர விரும்புவார்களா? நம்முடைய நாட்டிலே பல்வேறு அரச குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த அரச குடும்பங்களிலே வாழ்பவர்கள் இன்னும் தங்களது பழைய காலத்து அரண்மனை வீடுகளிலே வசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசு மானியம் வழங்குகிறது, அதை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியே வருகிற பொழுது, விழாக்களுக்கு வருகிற பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவ்வளோ ஆடம்பரமாக வருவார்கள், மிடுக்கோடு வருவார்கள். ஏனெனில் நாங்கள் அரச பரம்பரையை சேர்ந்தவர்கள், என முன்னோர்கள் அரசர்கள் என்று அந்த நிலையை தக்க வைத்து கொள்ள முயற்சிப்பார்கள். அப்படித்தான் ஒரு முறை சென்னையில் ஒரு கல்லூரியில் அப்படிப்பட்ட ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவரை அழைத்திருந்தார்கள். அவர் மிகவும் ஆடம்பரமாக வந்தார். வந்து அந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு உரையாற்றுகிற பொழுது அந்த கல்லூரிக்கு ஒரு பெரிய தொகை நன்கொடை அளிப்பதாக கூறி சென்றார். எல்லோருக்கும் சந்தோஷம். அவர் சென்று விட்டார். பணம் அனுப்புவார் என்று பார்த்தார்கள். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் ஆனது. ஒன்றும் செய்தி இல்லை. தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை.
பேராசிரியர்கள் ஒரு நாள் அவர் வீட்டிற்கே சென்று விட்டார்கள். அங்கே பார்த்த பொழுதுதான் தெரிந்தது அது அரண்மனை அல்ல, பாழடைந்த வீடு. மிக மோசமான வறுமையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பழைய காலத்து அரச உடைகள் மட்டும் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். வெளியே வரும்பொழுது அதை போட்டு கொண்டு வருவார்கள். வருகிற பொழுது அந்த அரச பரம்பரை குணத்தை காட்ட விரும்புகிறார்கள். உள்ளே அவ்வளவு வறுமை இருந்தாலும் அதை பார்த்தவுடன் இவர்களுக்கு அந்த அன்பளிப்பை பெற வேண்டும் என்று தோன்றவே இல்லை, கேட்காமலே வந்து விட்டார்களாம். இது உண்மையில் நடந்தது. ஆனால் அவருக்கு கௌரவம் பெரிதாக இருக்கிறது. இப்படி மனிதர்கள் நாம் பெருமைப்படுவதற்கு நிறைய காரியங்களை வைத்திருக்கிறோம். நல்ல வசதி இருந்தால் நாம் பெரியவர்கள், நல்ல பங்களாக்கள் வைத்திருந்தால் நாம் பெரியவர்கள். இப்படியெல்லாம் நாம் நம்மை பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற நிலையில் மற்றவர்களை விட நான் பெரியவன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த உலகில் கடவுள் அவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் அந்த நிலையிலிருந்து கீழிறங்கி வந்து நம்மோடு வாழ்ந்தார் என்றால் காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதான், நம் மீது கொண்ட அன்பு. நமக்கு அமைதியை கொடுக்க வேண்டும் என்று விரும்பியவர். அமைதி எப்படிப்பட்ட அமைதி? போர்கள், குழப்பங்கள், வன்முறைகள் இல்லை என்றால் அமைதி இருக்கும். ஆனால் அது உண்மையான அமைதி கிடையாது. எங்கே அன்பும் நீதியும் உண்மையும் இருக்கிறதோ, எங்கே மனிதர்கள் ஒருவரை நேசித்து வாழ்கிறார்களோ அங்கே இருக்கிற நிலைதான் அமைதி. அந்த அமைதியை கொண்டு வரத்தான் இயேசு எத்தனைத்தார். அதற்காகத்தான் அவர் மனுவாக இங்கே உருவெடுத்தார். 323ஆம் ஆண்டு இயேசு பிறந்து 323ஆம் ஆண்டு, அப்பொழுது 353ஆம் ஆண்டு, அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த ஜூலியஸ் என்ற ஒரு திருத்தந்தை அவர்தான் கிறிஸ்மஸ் விழாவை, கிறிஸ்து பிறப்பு விழாவை டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாட வேண்டும் என்று முதலில் அறிவித்தார் 353ஆம் ஆண்டில். அப்போ நினச்சி பார்த்துருப்பாரா 1000 வருடம் கழிச்சு 2000 வருடம் கழிச்சு இந்த கிறிஸ்மஸ் இவ்வளோ சிறப்பாக பெருமையாக கொண்டாடுவாங்கன்னு? இல்லை. அதே போன்று 1223ஆம் ஆண்டு புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர் தான் வாழ்ந்த இடத்துக்கு அருகிலே இருந்த ஒரு குகையில் அவர் சென்று வைக்கோல்களெல்லாம் வைத்து ஒரு குடிலை செய்து தனது நண்பர்களிடமிருந்து ஒரு எருதையும் ஒரு கழுதையும் வர வைத்து ஒரு தம்பதியரை, குழந்தை பெற்றெடுத்த தம்பதியரை கொண்டு வந்து அந்த குகையிலே வைத்து அந்த ஏழ்மையான நிலையை பார்த்து இங்கே தானே இயேசு இப்படித்தானே பிறந்திருப்பார் என்று அவர் இயேசுனுடைய ஏழ்மையை பற்றி கொண்டார். அந்த இயேசுவை போன்று நான் ஏழ்மையாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார். அப்படித்தான் இந்த குடில் உருவானது. அவர் அன்று நினைத்திருப்பாரா இவ்வளோ ஆடம்பரமாக நாம் குடிலெல்லாம் ஜோடிப்போம் என்று நினைத்திருப்பாரா? ஆனால் இந்த ஆடம்பரத்தை அவர் விரும்பவில்லை. மாறாக இயேசு அவ்வளவு உன்னதமான நிலையில் இருந்த கடவுள் தன்னையே இந்த குழந்தை நிலைக்கு தாழ்த்தி கொள்ளுகிறார் என்றால் அவர் நம் மீது எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். ஆகவே அதற்கு பதில் அன்பு. நாமும் ஏழ்மையாக வாழ்ந்து ஏழைகளை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்ந்தார். ஆகவே அவருக்கு அந்த குடிலை செய்வதற்கு அவருக்கு தகுதி இருந்தது. 1500ஆம் ஆண்டில் இருந்தான் கிறிஸ்மஸ் மரம் ஏற்பாடு செய்வது பழக்கத்திற்கு வந்தது. அதை பற்றி பல கதைகள் இருக்கிறது. பொதுவாக சொல்லுவார்கள் மார்ட்டின் லூத்தர் கிங் அதை ஆரம்பித்தார் என்று. மார்ட்டின் லூத்தர் அவர் ஒரு வருடம், அந்த வருடம் கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் நடந்து செல்லுகிற பொழுது நிறைய மரங்கள் அடர்ந்த பகுதிக்குள் நடந்து செல்லுகிறார். பனிக்காலம், மரமெல்லாம் பனியால் நிறைந்திருக்கிறது. பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. அது மாலை நேரம், நில ஒளி தோன்றுகிறது. அந்த நிலவின் ஒளி இந்த மரங்களின் மீது பட்டு, இந்த பனி துளிகள் மீது பட்டு அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவருக்கு உள்ளத்திலே அவ்வளவு மகிழ்ச்சி, இறைவனுடைய
படைப்பை கண்டு அதிசயித்து போகிறார். வீடு திரும்பிய பிறகு அவருக்கு யோசனை தோன்றுகிறது, கிறிஸ்துமஸ் மரம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜோடிக்கிறார். அதில் விளக்குகளை வைக்கிறார். அன்று அவர் நினைத்து பார்த்திருப்பாரா இவ்வளோ ஆடம்பரமாக செய்வார்கள் என்று? ஆனால் இன்று இப்படியெல்லாம் நாம் ஆடம்பரமாக கொண்டாடுகிறோம். ஆனால் இதையெல்லாம் தோன்றுகிற பொழுது அவைகளுடைய தோற்றம் எளிமையான தோற்றம், ஒரு உண்மையான காரணத்திற்காக. கடவுள் மனிதராக பிறந்து அமைதியை கொணர வந்தார். அந்த அமைதியை எப்படி கொணர வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். அதற்கு முக்கியமானது அன்பு. சக மனிதர்களை அன்பு செய்வதுதான் மிகப்பெரிய காரியம், புண்ணியமான காரியம் என்பதை வாழ்ந்து காட்டி சென்றார். யாரும் சொன்னதில்லை, என்னை போல நீங்கள் வாழுங்கன்னு யாராவது சொல்லுவதற்கு தகுதி இருக்கிறதா? எனக்கு இருக்கிறதா? உங்களுக்கு இருக்கிறதா? ஆனால் இயேசுவால் சொல்ல முடிந்தது, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் பிறரையும் அன்பு செய்யுங்கள் என்று. இந்த அன்பை நாம் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். இந்த மனுவூர் இடத்தினுடைய மறைபொருள் எதற்காக என்றால், நாம் அனைவரும் சுயநலமின்றி வாழவும், அளவின்றி இரக்கத்தை மற்றவர்களது பொழியவும், மன்னிப்பை வழங்கவும், நம்மிடம் உள்ளவற்றையெல்லாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் நம்மை அழைப்பது தான் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா. இதை நாம் உணர்ந்தோம் என்றால் அதுதான் மிகப்பெரிய செய்தியாக இருக்கும். இரண்டாம் உலகப் போர் நடந்துகின்ற சமயத்தில், அதற்கு முன்னர் ஜெர்மனி நாட்டிலே ஹிட்லர் யூத மக்களை எல்லாம் அழித்து கொன்றான். ஏனெனில் யூதர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறவர்கள் என்ற எண்ணத்தில் தன்னுடைய இனத்தின் பெருமையை காக்க வேண்டும் என்பதற்காக யூதர்களெல்லாம் தேடி தேடி பிடித்து கொன்றான். பல குடும்பங்களை அழிக்கிற பொழுது யாரை அழிக்க வேண்டும் நினைக்கிறானோ அவர்களையெல்லாம் வரிசையாக நிற்க வைத்து அவர்களையே குழி தோண்ட சொல்லி அந்த குழியில் அவர்களை தள்ளி விடுவான். அப்படி நிறைய பேரை கொன்றான். அப்படி ஒரு முறை நிறைய பேர் நிற்க வைத்து அவர்களை குழியை தோண்ட சொல்லுகிறான். அப்பொழுது ஒரு பெற்றோர் அவருடைய சின்ன குழந்தை, அந்த குழந்தையும் தன்னால் முடிந்த அளவு மண்ணை தோண்டுகிறது. கடைசி துப்பாக்கியால் சுடுகிறார்கள். சுடுகிற பொழுது, உயரே சுடுகிற பொழுது அந்த பெரியவர்களெல்லாம் இறந்து விடுகிறார்கள். அப்படி சுடப்பட்ட பொழுது அவரிடமிருந்து பீறி வெளியே வந்த அந்த இரத்தம் இந்த குழந்தையின் மீது முழுமையாக படுகிறது. இந்த குழந்தை இரத்தத்தால் கழுவப்படுகிறது. அப்பொழுதை பார்த்தவுடன் இந்த குழந்தை மயக்கம் பட்டு கீழே விழுந்து விடுகிறது. இந்த குழந்தை குழியிலே தள்ளி விடுகிறார்கள். குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லி சரியாக மூடாமல் சென்று விடுகிறார்கள். மயக்கத்தில் இருந்த அந்த குழந்தை சிறிது நேரம் கழித்து எல்லோரும் சென்ற பிறகு விழிப்பு வருகிறது. அந்த குழந்தைக்கு வெளியே வருகிறது. அந்த குழந்தை அழத்தான் செய்ய முடிகிறது. அழுது கொண்டே தெருக்களுக்கு ஓடுகிறது. போய் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒவ்வொரு வீடாக கதவை தட்டுகிறது. திறப்பதற்கு யாரும் இல்லை. ஒரு கிறிஸ்துவர் உடைய வீட்டை தேடி சென்று அங்கே இந்த குழந்தை கதவை தட்டுகிறது. திறக்கிறார்கள். அப்பொழுது இந்த குழந்தையின் தோற்றத்தை பார்த்தவுடன் பயந்து விட்டார்கள். அப்பொழுது இந்த குழந்தை எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தை சொல்லுகிறது, நீங்கள் கோயிலுக்கு சென்று ஏசப்பா ஏசப்பா என்று வழிபடுகிறீர்களே, அந்த இயேசுனுடைய குழந்தை தான் நான், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. யூத குழந்தை. அப்பொழுது இந்த குடும்பத்தினர் அந்த குழந்தையை வாரி அணைத்துக் கொள்கிறார்கள். அந்த குழந்தையை தங்களுடைய குழந்தையாக வளர்க்க ஆரம்பித்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற எண்ணற்ற குழந்தைகளை நாம் நம்முடைய வாழ்விலே சந்திக்க நேரிடலாம். அவர்களில் இயேசு இருக்கிறார். அவர்களிலும் ஏழை எளியோரிடத்திலும் இயேசுவை நாம் காண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி காண கற்றுக்கொள்ளுகிற பொழுது நமக்கு மட்டுமல்ல பிறருக்கும் அமைதி கிடைக்கும். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே மகிழ்ச்சியோடு நாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். ஒருவருக்காக
ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் நாம் அனைவரும் நம்பிக்கையின் அறிவிப்பாளர்களாக வாழ வேண்டும். We are all supposed to be messengers of hope. வானதூதர்கள் நம்பிக்கை அறிவித்தார்கள் இடையர்களுக்கு. அந்த நம்பிக்கையை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை வழியாக. அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே இயல் 13 அன்பை பற்றி அழகாக சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் வானதூதர் மொழிகளில் பேசினாலும் மனிதருடைய மொழிகளில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே ஒன்றும் இல்லை. ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போல் ஆவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் அவற்றை விலைக்கு சொல்லுகின்ற எல்லா அறிவையும் நான் பெற்றிருப்பினும் மலையை பெயர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லையே நான் ஒன்றுமில்லை. நான் என்னையே வாரி வாரி வழங்கினாலும் என்னுடைய உடலையே சுட்டெரிப்பதற்கு ஒப்புவித்தாலும் அன்பு எனக்கு இல்லையே ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த அன்பை கற்றுக் கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். ஆகவே அந்த இயேசு வழிபடுகிற நாம் நம்முடைய வாழ்வில் அவரை போன்று வாழ முற்படுவோம். அந்த அன்பு ஒன்றுதான் நம்மை வாழச் செய்யும். அந்த அன்பு ஒன்றுதான் இந்த உலகிலே அமைதியை கொணர முடியும். ஆகவே நாம் ஒவ்வொரு முறை பரலோகத்தில் இருக்கிற விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே என்ற ஜெபத்தை சொல்லுகிற பொழுது உண்மையான பொருளோடு உணர்ந்து சொன்னாலே போதும், நம்முடைய வாழ்விலே மாற்றம் வரும். ஒரு முறை ஒரு குடும்பத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக இந்த விண்ணுகுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபத்தை சொல்லிட்டு வெளியே வந்த பிறகு திடீர்னு அவரோட பையன் கேட்டான், அப்பா ஒவ்வொரு முறையும் இந்த ஜெபத்தை சொல்கிறோமே அதில் ஒரு வரி வருது, என்னப்பான்னு கேட்குறாரு. எனக்கு எதிராக குற்றம் செய்தோரை நான் மன்னிப்பது போல என் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லுகிறோமே, நீங்கள் ஏப்பா பெரியப்பாவோட பல வருஷம் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு திடீர்னு கேட்டான். அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மறுநாள் காலையில் வா தம்பி போகலான்னார். எங்கன்னார்? வா பெரியப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அவர் பெரியப்பா பார்த்த உடனே ஏதோ சண்டைக்கு தான் வராமலோருக்கு, இத்தனை வருஷம் வராங்க, இத்தனை வருடம் கழித்து வரான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக என்னப்பான்னு கேட்குறாரு வேகமாக. இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவரை கட்டி தழுவி இருக்கிறார். அன்றிலிருந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தார்கள். இந்த குழந்தை அந்த பெற்றோரிடத்திலே அந்த அன்பை கொண்டு வந்தது மன்னிப்பு வழியாக. அன்புக்குரியவர்கள், இப்படி நாம் நம்முடைய வாழ்வில் அன்றாட வாழ்விலே ஒருவரை நேசிக்கவும் மன்னிக்கவும் இரக்கத்தை தாராளமாக பொழியவும் ஏழைகள் மீது அன்பு செலுத்தவும் செய்தோம் என்றால் நிச்சயமாக இறைவன் நம்மிலே பிறப்பார். எத்தனை முறை பெத்லகேமிலே இயேசு பிறந்தாலும், எத்தனை முறை இந்த குடில்களிலே இயேசு பிறந்தாலும், ஏனிலே இயேசு பிறக்கவில்லை என்றால் இந்த பிறப்பிற்கெல்லாம் அர்த்தமில்லை என்பதை உணர்ந்தவர்களாய், இயேசுடைய அன்பு சீடர்களாய், அவருடைய நம்பிக்கையின் தூதுவர்களாய் வாழ முற்படுவோம். அதற்காக இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாத்ருவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார்.
உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் மத்தியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளங்களிலும் பிறக்க வேண்டும், நம்முடைய இல்லங்களிலும் பிறக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் விண்ணக தந்தையிடம் எழுப்புவோம். அன்பு இறைவா, எமது தாய் திருச்சபைக்காக மன்றாடுகிறோம். எமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியார் அனைவரும் பாலன் இயேசு இந்த உலகிற்கு கொண்டு வந்த அன்பு, பகிர்வு, நம்பிக்கை, ஒற்றுமை போன்ற விழுமியங்களை வாழ்வாக்கவும், வாழ்வாக்கியதை பிறருக்கு எடுத்துரைக்கவும் தேவையான ஆற்றலை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் இறைவா, கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களது பங்கு அன்பிய குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். நாங்கள் அனைவரும் கிறிஸ்து பிறப்பின் உண்மையான செய்தியையும் பொருளையும் புரிந்து கொண்டு அவற்றின்படி நடக்க தேவையான அருளை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் இறைவா, கிறிஸ்து பிறப்பானது எம் சமூகத்தில் உள்ள அறியாமை, பாகுபாடு, கட்சி மனப்பான்மை, பொறாமை, சுயநலம் போன்ற இருள் படிந்த தீமைகளை அகற்றி அனைவரையும் புதிய வாழ்வுக்கும் மாற்றத்திற்கும் அழைத்து வரவும், மனித மாண்பை போற்றும் மக்களாகவும் வாழக்கூடிய ஆற்றலை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் இறைவா, எங்கள் மத்தியில் வாழும் ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர், ஒடுக்கப்பட்டோர் என அனைத்து மக்களும் எல்லா உரிமைகளையும் நலன்களையும் பெற்று இந்த சமூகத்தில் சிறந்து விளங்கிட அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளித்து தேற்றிட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற தந்தையை இறைவா, இது பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையுடன் மிடம் நாங்கள் சமர்ப்பித்துள்ள இந்த வேண்டுதல்களையும் இன்னும் இங்கே குழுமியுள்ள எங்கள் ஊருடைய உள்ளத்திலும் இருக்கிற வேண்டுதலையும் நீர் உமக்கு சித்தமானால் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். நிலத்தின் விதைப்பில் கிடைத்த பொருளை நிலத்தின்
பொருளும் ஏதும் இல்லை, என் இதயம் ஒன்றை தருகின்றோம். அன்பிற்காக தன்னை தந்த என் வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். அன்பின் குருவே, அருளின் வடிவே, அன்பின் குருவே, அருளின் வடிவே, பாலனேயம் இயேசுவே, உந்தன் பாதம் பணிந்தே படைக்கின்றோம், பாதம் பணிந்தே படைக்கின்றோம். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். நிலத்தின் விதைப்பில் கிடைத்த பொருளை, நிலத்தின் விதைப்பில் கிடைத்த பொருளை உந்தன் பாதம் படைக்கின்றோம். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றாக ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாமைய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க ஒரு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரோடு இணையவும் அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ் வழியாக உமது மாட்சின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாத மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதரும் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து போற்று முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை உமக்கு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கிணைய திருவுளம் ஆனீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தொண்டர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம்,
ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உள்ளிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப திரு அவையின் பிள்ளைகளாக எங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரது குடும்பங்களுக்கும் நீர் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இப்போது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தகுந்த தயாரிப்போடு இருப்பவர்கள் முன்வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றவர்கள் அமைதியாக ஜெபிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். இறையே என் திருவே என்னை மீட்கவே, உள்ளம் என் உள்ளம் எழும் நேரமே. இறையே என் திருவே என்னை மீட்கவே, இல்லம் என் உள்ளம் எழும் நேரமே. அறியாத பதரான என்னை தேடியே, அரசாளும் நிலை தாழ்த்தி வந்த தேவனே. அறியாத பதரான என்னை தேடியே, அரசாளும் நிலை தாழ்த்தி வந்த தேவனே. என் நாயனே உணவாக நான் காண்கிறேன், என் நாயுள் முழுதாக உடன் வாருமே. என் நாயனே உணவாக நான் காண்கிறேன், என் நாயுள் முழுதாக உடன் வாருமே. கள்ளம் அது இல்லை உன் மனம் தூயதே, துள்ளும் இசை தன்னில் மகிழ்ந்தாடுவே. கள்ளம் அது இல்லை உன் மனம் தூயதே, துள்ளும் இசை தன்னில் மகிழ்ந்தாடுதே. புவி மீது மறுவாழ என் தேவனே, புது மாற்றம் எதில் தோன்றும் நன்னாளிலே. புவி மீது மனுவான என் தேவனே, புது மாற்றம் எனில் தோன்றும் நன்னாளிதே. விரும்பாத என் தீமைதனை மாற்றினேன், திருவிருந்தாக என் நாவில் உனையேந்தினேன். இறையே என் திருவே என்னை மீட்கவே,
வாக்கு மனிதரானார், கடவுள் நம்மோடு வாழ்கின்றார். வாக்கு மனிதரானார், கடவுள் நம்மோடு வாழ்கின்றார். ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ, தாலேலோ தாலேலோ தாலேலோ, ஆரிரோ பாடுவோம் குழந்தைக்கு. கடவுளோடு இருந்தவர், விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். கடவுளோடு இருந்தவர், விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். நம்மீது கொண்ட அன்பினால் மனிதனாக பிறந்திட்டார். நம்மீது கொண்ட அன்பினால் மனிதனாக பிறந்திட்டார். தாலாட்டு பாடுவோம் இயேசு குழந்தைக்கு. தாலாட்டு பாடுவோம் இயேசு குழந்தைக்கு. ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ, தாலேலோ தாலேலோ தாலேலோ, ஆரிரோ பாடுவோம் குழந்தைக்கு. வாழ்வை தம்மிடம் கொண்டவர், உலகின் ஒளியாய் பிறந்தவர். வாழ்வை தம்மிடம் கொண்டவர், உலகின் ஒளியாய் பிறந்தவர். அருளும் உண்மையும் நிறைந்தவர், அருளை நிறைவாய் தருகின்றார். அருளும் உண்மையும் நிறைந்தவர், அருளை நிறைவாய் தருகின்றார். தாலாட்டு பாடுவோம் இயேசு குழந்தைக்கு. தாலாட்டு பாடுவோம் இயேசு குழந்தைக்கு. ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ, தாலேலோ தாலேலோ தாலேலோ, ஆரிரோ பாடுவோம் குழந்தைக்கு. ஆரிரோ பாடுவோம் குழந்தைக்கு.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, குழந்தைகளே, சகோதரர்களே, விண்ணகத்தில் இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினில் நன்மனத்தோருக்கு அமைதியாகுக என வானதூதரின் வார்த்தைகளை கூறி கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் பாதி தூக்கத்தில் இருக்கிறீங்க போல இருக்கு. என்ன சத்தமாக சொல்லலாமே? ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே திருப்பலியை தலைமையேற்று நமக்காக மன்றாடிய நமது அன்பிற்குரிய மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கு இறைமக்களாகிய உங்கள் எல்லோர் சார்பிலும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதல்களை தெரிவித்து அவருக்கு மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அழகியதொரு முன்னுரை வழங்கி நம்மை ஜெபிக்க தூண்டிய நம்முடைய மறைமாவட்ட முதன்மை தந்தை அவர்களுக்கும் நம் எல்லோர் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்து திருப்பலி ஆற்றிய நம்முடைய அருட்தந்தையர்கள், மறைமாவட்ட வேந்தர் அருட்தந்தை பெல்ஃபிட் மற்றுமாக ஆயரின் செயலர் அருட்தந்தை ஜெயன், நம்முடைய உதவி பங்கு தந்தையர்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு பீடத்தை பார்த்தீர்கள் என்றால் மலர்களால் எழிலுற அமைக்கப்பட்டு சிறப்பாக காட்சியளிக்கின்றது. இந்த பீடத்தை அலங்கரித்த நம்முடைய அன்பிற்குரிய அருட்சகோதரிகள், இமாக்குலேட் அருட்சகோதரிகள், தலைமை எண்ணெய் மற்றுமாக அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கு பாடல்கள் எப்படி இருந்தன? விண்ணகத்திலே பாடுவது போல சிறப்பாக பாடினார்கள். வானதூதர்களைப் போல பாடினார்கள். காரணம், பல நாட்கள் பயிற்சி பெற்று இந்த பாடல்களை சிறப்பாக பாடிய பேராலய பாடகர் குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளை கரவொலி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். ஒருங்கிணைத்த அருட்சகோதரி லீமா, ஆசிரியர் எலியாஸ், இவர்களை வழிகாட்டுகின்ற நம்முடைய உதவி பங்கு தந்தை ஜோசப் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஆலயத்திலே குடில் எழிலுற அமைக்கப்படுகிறது. இந்த ஆண்டும் ஆலயத்திலே அழகாக குடில் அமைத்த திருவாளர் ஸ்டாலின் அவருடைய குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். மற்றுமாக ஆலய முகப்பிலே நீங்கள் அந்த பின்னணியை பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே நடக்கின்ற சமய நல்லிணக்கத்திற்கு எதிரான பிரச்சனைகளின் பின்னணியிலே அமைதியை எடுத்து கூறுகின்ற இயேசுவின் பிறப்பை அழகாக எடுத்துரைத்த நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் இளையோருக்கு அவர்களுக்கும் பங்கு தந்தையின் இல்லத்தின் முன்பு அழகாக எழிலுற குடிலமைத்த நமது பேராலய இளம் பெண்கள் இயக்கத்தினருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை பலத்த கரவொலி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாட்களிலே நமது பங்கு பேரவை செயலர், துணை செயலர், பொருளாளர் மற்றுமாக அனைத்து அன்பர்களும் முக்கியமாக ஒவ்வொரு நாளும் இரவு பகல் என்று பாராமல் ஒத்துழைப்பு நல்கிய நம்முடைய பேரவை உறுப்பினர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஆலய பணியாளர்கள் எப்பொழுதுமே தயார் செய்கின்ற அன்பர்கள்,
அடுத்ததாக நம்முடைய ஆலய வளாகத்தை துப்புரவு செய்த மாநகராட்சி பணியாளர்கள், நம்முடைய பணியாளர்கள், இதற்கு ஏற்பாடு செய்த திருவாளர் ஜான் அவர்கள், இவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நமக்கு ஒளி அமைத்து தருகின்ற அலங்கார் ரேடியோஸ், இவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அத்தோடு கூட இன்றைய நாளிலே வெளியிலே எல்இடி ஸ்கிரீன் அமைத்து நமக்கு உதவி புரிந்த சகோதரர், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற நம்முடைய பெஸ்கி கலைக்குழுவை சார்ந்த அன்பர்கள், நம்முடைய ஐடி டீம் என்று சொல்வோம், எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இயங்குகிற 2 இளைஞர்கள், பிரசன்னா விஜய், இன்றைக்கும் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இவைகள் வாயிலாக எப்பொழுதுமே தகவல்களை பரிமாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சிறப்பான விதத்திலே கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, காலண்டர், ஃப்ளெக்ஸ் இவற்றை வடிவமைத்து தந்த திருவாளர் ஃபெலிக்ஸ் மணி ஆப்செட் அச்சகத்தாருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் குடில்கள் அமைக்க உதவி செய்த கார்பெண்டர் திருவாளர் துறை, எல்லா ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைத்த நமது உதவி பங்கு தந்தையர்கள் 2, அருட்தந்தை ஜெயசீலன், அருட்தந்தை ஜோசப், இவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நமது காவல்துறை அன்பர்கள் எப்பொழுதுமே நம்முடைய அன்பு வேண்டுகோளை கேட்டு நமக்கு எப்பொழுதுமே உதவி செய்பவர்கள். நமது காவல்துறை அன்பர்கள் வெஸ்ட், ஈஸ்ட் மற்றுமாக டிஎஸ்பி, இவர்களுக்கும் நமது ஊடகத்துறை அன்பர்கள்